அன்பு நண்பர்களுக்கு அனைவரும் வணக்கம். கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது என்பன பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக ரூபாய் 45,000 கோடியிலிருந்து 65,000 கோடி வரை மதிப்பிலான தங்க நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. இது குறித்த தகவல்கள் அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புவோரின் அடமான நகைகள் 5 சவரன் அல்லது 40 கிராமுக்குள் இருக்க வேண்டும் என்பதுடன் அவர்கள் குறிப்பிட்ட 8 பொதுத்துறை வங்கிகளின் கடன் பெற்றிருக்க வேண்டும். தகுதியுள்ள பயனாளர்களின் பட்டியல் இலங்கை தமிழர்கள், மறுவாழ் முகாம்களில் வசிப்பவர்கள், அரசு ஓய்வூதியர்கள் ஆகியோரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் பிற மாநில ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் மற்றும் ரேஷன் அட்டை விவரங்களை சரியாக வழங்கியவர்களுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி உறுதி செய்வதோடு இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை விரைவில் வங்கிகளுக்கு அனுப்பப்பட உள்ளது. திட்டம் குறித்த விரிவான தகவலை இப்போ நம்ம பார்க்கலாம். கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி என்பது என்ன, அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்டிருக்க நகைக்கடன்களை 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கிறவங்க அனைத்து மக்களுக்குமே தள்ளுபடி போகிறாங்க. 45,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 5 சவரன் 40 கிராமுக்குள்ளாமல் இருக்கிறவங்க தான் தகுதியுள்ள நபர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகள், குறைந்த அளவில் நகைக்கடன் வைத்துள்ள ஏழை மக்கள் மற்றும் விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் தகுதி அடைவார்கள். இலங்கை தமிழர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், அரசின் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படுங்க. சரியான ஆவணங்கள் உள்ளவர்கள் கடன் வாங்கும் பொழுது தமிழக அரசின் முறையான ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் எண்களை சரியாக வழங்கியவர்களுக்கு மட்டுமே இந்த முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இதை தான் இந்த ரேஷன் கார்டில் முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும். ஸோ கூட்டுறவு வங்கிகள் இந்த தள்ளுபடி அனைத்து நகைக்கடன்களுக்குமே தானாக வழங்கப்படுவதில்லை. மாறாக நலிவடைந்த பிரிவினர் மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் உள்ளிட்ட தகுதி ஆனவர்களுக்கு மட்டுமே அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் அடிப்படையில் நகைக்கடன்கள் வழங்கப்படுகிறது. திட்டத்தின் கீழ் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டுமே அரசாணை குறிப்பிட்டப்பட்ட எடை வரம்புக்குள் இருந்த நகைக்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி. தகுதியற்றவர்கள் யாருக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிராமிற்கு மேல் உள்ள வைத்திருக்கும், அதாவது 5 சவரன் அல்லது 40 கிராமிற்கு அதிகமாக வைத்திருக்கும் நகைக்கடன் நபர்களுக்கு தள்ளுபடி பொருந்தாது. அரசு மற்றும் கூட்டுறவு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு இந்த தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாது. தவறான ஆவணங்கள் வழங்கியோர், போலி ஆவணங்கள் அல்லது தவறான தகவல்களை வழங்கி கடன் பெற்றவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளுக்கு ஒரு அரசாணை தகுதியுள்ளவர்களுடைய பெயர் பட்டியலை தயாரிக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த நகைக்கடன் வாங்க தகுதியுள்ளவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில பட்டியல் ரெடி ஆகிட்டுருக்கு. கவர்மெண்ட்டோடைய ஆர்டர் போயிட்டுருக்கிறதுனால விரைவில் அந்தந்த வங்கிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அனுப்பப்படும். நகைகளை திரும்ப பெறுதல் அரசாணை வங்கிகளுக்கு சென்றடைந்தவுடன் பயனாளிகள் தங்கள் நகைக்கடனை வங்கியில் சென்று மீட்டு கொள்ளலாம். இதுதான் தற்சமயம் வந்திருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஓ. இதன் அடிப்படையில் தான் நகைக்கடன் தள்ளுபடி. ஸோ நீங்கள் இப்போ நகைக்கடன் வாங்கினா தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதாவது இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னாடி நகைக்கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர்கள் அனைத்துமே தள்ளுபடி பட்டியலில் அடங்கிவிடும். இல்லை இதுக்கு பின்னாடி நீங்கள் நகைக்கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத குறிப்பாக சொல்லலாங்க. ஸோ அதனால் தேர்தல் டைமு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இனி நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு ரெடியாக இருக்குது, ரெடி ஆகிக்கோங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.